உங்களுக்கு இப்போ கல்யாணம் அவசரமா? இந்த 60 நாளில் கல்யாணம் முடிக்க போறீங்களா? இல்லை இன்னைக்கு தேவை என்ன? எலெக்ஷன் தானே. அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி தானே நம்மளோட ஒர்க் இருக்கணும், செயல்பாடு இருக்கணும். ஈகோக்காக பண்றாரு, அதுக்காக தான் பண்றாரு. அவர் மனைவியை ஜெயிக்கணும், அவர் மனைவியை ஹர்ட் பண்ணணும். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அடுத்து த்ரிஷாக்கு பதவி கொடுக்க போறாங்களா? கட்சியில வர போறாங்களா த்ரிஷா? அப்போ பார்ட்டி என்ன ஆக போகுது? சோ மெனி பீப்புள், சோ மெனி கொஸ்டின்ஸ். இதுக்கெல்லாம் யார் ஆன்சர் பண்றா? விஜயா? விஜய்க்கு இந்த கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு? கட்சியில ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, அந்த மாதிரி இருக்க அவரோட ஆட்டிடியூட். ஜெயிக்கணும்ன்றவர் இப்படி பண்ணுவாரா? இதனால விமென் ஓட்டு எவ்வளவு போகும்? என்ன இவரு பொண்டாட்டி இப்படி இருக்கும்போது இவரு இன்னொரு பொம்பளை கூட்டிட்டு வராருன்னு பேசுவாங்களா இல்லையா? ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் கூட 2 கூட்டம் நடத்திட்டாரு. பெண்கள் அவ்வளவு அவரை ஃபாலோ பண்றாங்க, இது பண்றாங்க. அப்படிங்கும்போது அவருக்கான மவுஸ் எங்க குறைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்க? கீழே இருக்கவன் ஒரு பொம்பளை காலி பண்ணணும்னு இறங்கி போயிட்டு அசிங்கமா ட்வீட்லையும் இதுலையும் போட்டுட்டு இருக்கீங்க, இந்த வேலை பாக்குறீங்க. மேல இருக்க தலைவர் ஒய்ஃப் அசிங்கப்படுத்துறதுக்காக இன்னொரு பொம்பளையை கூட்டிட்டு வர. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அவங்களே பேர் சொல்லாதப்போ நீ அது த்ரிஷா தான்ங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்ற கேள்வியும் எழுப்பப்படுது காலையில இருந்து. யாரும் பண்ணாத தப்பா இவர் பண்ணிட்டாரு. கருணாநிதி 3 பொண்டாட்டி வச்சுக்கிட்டாருன்னா அப்ப விஜய் இப்ப 3 பொண்டாட்டி வச்சுக்க போறாரு. பார்ட்டி நீ டிஃபரன்ஸ் கொண்டு வரணும் தானே நீ வர. அதுக்காக தானே உங்ககிட்ட வராங்க இளைஞர்கள். கோர்ட்ல கொடுத்த பெட்டிஷன் எப்படிங்க வெளில வரும்? அவங்க அவ்வளவு பிரைவேசியா கொடுத்த பெட்டிஷன் எப்படி வெளில வரும்? அப்ப யாரோட தூண்டுதல் பேர்ல வெளில வந்துச்சு? நோட்டீஸ் வந்ததை விட நீ ட்வின்னிங் பண்ணி வந்தது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. உங்களுக்கு இப்ப கல்யாணம் அவசரமா? இந்த 60 நாள்ல கல்யாணம் முடிக்க போறீங்களா? இல்ல இன்னைக்கு தேவை என்ன? எலெக்ஷன் தானே. அப்ப அதை ஃபோக்கஸ் பண்ணி தானே நம்மளோட ஒர்க் இருக்கணும், செயல்பாடு இருக்கணும். ஈகோக்காக பண்றாரு. அதுக்காக தான் பண்றாரு. அவர் மனைவியை ஜெயிக்கணும், அவர் மனைவியை ஹர்ட் பண்ணணும். ஒரு பெண்ணை ஹர்ட் பண்ணணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் வெளிப்படையா தெரியுது இல்ல. நான் உங்க மனநிலையை சந்தேகப்படுறேன். உங்களுக்காக வேலை பார்த்து கடைசி ஒரு மனநோயாளி கையில போய் ஒரு நாட்டை கொடுக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. உங்க மனநிலையை நான் சந்தேகப்படுறேன். நீங்க ஏதோ சீட் கேட்டீங்க, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்க வாய்ஸ் அவுட் பண்றீங்க. எலெக்ஷன் டேட்டே அறிவி நேர்காணல் நாளையில இருந்து விஜய் பண்றதா இருக்கு. சோ அந்த மாதிரி எதுலயுமே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இந்த 1.5 வருஷங்க. அதனால நீங்க இப்ப வாய்ஸ் அவுட் பண்றீங்கங்கிற ஒரு விமர்சனத்தை நான் 2-3 பதிவுகள்ல பார்த்தேன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ரஞ்சனாச்சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். என்னாச்சு மேம், திடீர்னு இன்னைக்கு உங்க தலைவர் எதிர்த்து ஒரு காட்டமான அறிக்கை, அதுக்கப்புறம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு, பெருசா கட்சிக்குள்ளேருந்தே அதுக்கான எதிர்ப்பு குரல் எதுவும் வரல, நிர்வாகிகள் யாரும் பேசல, விஜயே இது ஒரு ஒர்த்தே இல்லாத விஷயம்னு சொல்லும்போது உங்ககிட்ட அந்த மட்டும் ஒரு கலக குரல் வந்திருக்கு, என்ன ஆச்சு? விஜய் அவர்கள் ஒர்த்தே இல்லைன்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு மேரேஜ் லைஃப்பில் எல்லாருக்குமே கசப்பான சம்பவங்கள் நிறைய நடக்குது. இன்றைக்கி மேரேஜில் டிவோர்ஸ் இஸ் நாட் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, தப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு பயணம் அவங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம், பாதியில் வேற மறுமணம் செய்யலாம். இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சுங்க. அந்த காலம் கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கிறாங்க மக்கள். அப்படிங்கும்போது ஐயோ விஜய் டிவோர்ஸ் பண்ணுறாரா அப்படின்னு யாரும் இங்கே பிரச்சனை பண்ணலை. ஓகே, இது அவரோட பர்சனல் டீல் பண்ணட்டும். உள்ள என்ன இருக்குது? நோபடி நோஸ். வெளியிலேருந்து பார்க்கலாம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆள் விஜய்க்கு இப்படி விஜய் ஒய்ஃபை பார்க்கலையா அப்படின்னு தோணும். உள்ளே போய் பார்த்தா வேறையாக இருக்கும் பிரச்சனை. அதெல்லாம் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் ஆனால் நம்ம கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து பரபரப்பாக விஜய்க்கு இப்படி ஒரு இந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு, விஜயோட ஒய்ஃபு தன்னை வீட்டுக்குள்ளே விடலைன்னு சொல்கிறாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ கேள்விகள் இருந்துகிட்ருக்கு. அதுக்கெலாம் நமக்கு பதில் இல்லை. பட் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா ஓகே ஃபைன். அது ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் ஹிஸ் ஓன் ஒய்ஃப். 25 வருஷம் வாழ்ந்து அவரோட ஒய்ஃபை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. அண்ட் சரி ஓகே, நீங்கள் அதை எப்படி டீல் பண்ணுறீங்க அப்படின்றது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாலும், பப்ளிக்கில் ஒரு ஆக்ட்ரஸை நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கும்போது உங்கள் ஒய்ஃப் கூட அந்த ஆக்ட்ரஸ் பேரை நான் தேவைப்பட்டால் சொல்லுவேன்னு ரொம்ப டிக்னிஃபைடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் பப்ளிக்காக கூட்டிகிட்டு வரீங்க, அதில் என் இமேஜ் டேமேஜ் ஆனால் எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆர் நீ என்ன பேர் சொல்கிறது, நானே காட்டுறேன் அப்படின்னு, நான் கெத்து காட்டுறேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் இதெல்லாம் காட்டுறதுக்கான நேரம் இது இல்லை.
that will not only affect only Vijay's name and fame. You are a leader. உன்னை நம்பி நிறைய பேர் இருக்கோம். The cadres are working. ரொம்ப கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லாரும் இரவு பகல் பார்க்காம உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், வல்கல் வாரியர்ஸ், பொம்பளைங்களை திட்டுற வாரியர்ஸ், இது எல்லாமே ஒர்க்கிங் ஃபார் விஜய் தானே. அஃப்கோர்ஸ் விஜய் நல்லா வரணும்னு ஒர்க் பண்ணுறவங்க தானே அவங்க எல்லாருமே. இவ்வளோ பேரும் உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கூல் அண்ட் கேஷுவலாக நான் இப்படி தான், நான் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட், அந்த ஆணவம் இஸ் நாட் ரைட். இல்லை அது நீங்கள் ஆணவமாக பார்க்குறீங்க, அதில் என்ன சிக்கல்னு பார்க்குறீங்க? அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, அவர் தனிப்பட்ட விஷயம். தனியா ஒரு விமானத்துல ஒரு ட்ரிப் போறாரு, அதெல்லாம் டிபேட் பண்ணோமா? இல்லை இதையே ஏன் டிபேட், கட்சிக்காரங்க யாரும் டிபேட் ஆக்கலை, பொதுவெளியிலையுமே இது ஒரு விமர்சனமாக இருக்கே தவிர பெருசாக டிபேட் ஆகலை. ஆனால் பேசுபொருளாக இருக்குது. திரு ரஞ்சனா அவர்களே இதை பெரிய பேசுபொருளாக மாற்றுறாங்க. கட்சிக்குள்ளே இருந்தே ஒரு கழக குரலாக வெடிச்சு செதறும் போது தானே ஏன் இவங்க ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்க, விஜய் இது பெருசாக எடுத்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஏன் பெருசாக எடுத்துக்கல நீங்கள்? உங்களுக்கு அது தேவையில்லை. வெளியில் இருக்கவங்களை மீட் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட யாரும் கேட்கலையா ஏன் விஜய் இப்படி பண்ணிட்டாரு? யாரும் பேசுனது நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? கேட்குறீங்கல்ல. அப்போ எங்ககிட்ட எவ்வளோ பேர் கேட்பாங்க, விஜய் கூட இருக்கீங்களே, விஜய் பற்றி விஜய்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, இந்த சமயத்தில் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் இப்படி பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்க போறாரா, அப்போ பார்ட்டி என்ன ஆகும், அடுத்து த்ரிஷாக்கு பதவி கொடுக்க போறாங்களா, கட்சியில் வர போறாங்களா த்ரிஷா, அப்போ பார்ட்டி என்ன ஆக போகுது? so many people, so many questions. இதுக்கெல்லாம் யார் ஆன்சர் பண்றா? விஜயா? பீப்புளை மீட் பண்ற நம்ம தானே ஆன்சர் பண்ணணும். மீடியாவை மீட் பண்ற நம்ம தானே ஆன்சர் பண்ணணும். ஸோ யார் கேள்வி கேட்கணும்? அப்போ நம்ம கேள்வி கேட்கணும்ல. இந்த ஜனநாயக கட்சி, ஜனநாயக ஆட்சி, ஏன் நம்மளோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணக்கூடாது? கட்சி அமைப்புக்குள்ள இருக்கீங்க, ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கும்போது தலைவருக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு. நம்ம எடுத்ததும் கீழே இருந்து நம்ம தலைவர் கேட்கும்போது கட்சி எப்படி ரியாக்ட் பண்ணும், கட்சி கேடர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத நீங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது தெரிஞ்சுதான் இந்த குரலை எழுப்புறீங்களா? எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. இப்படி ஒரு விஷயம் எழுப்பணும்னா கட்சி எப்படி ரியாக்ட் பண்ணும் இது எல்லாம் தெரிஞ்சுதான் நான் ஒரு விஷயத்த நான் முன்னெடுக்கிறேன். கட்சி ரியாக்ட் பண்ணுச்சா? இன்னும் பண்ணல. ஆனா சமூக வலைதளங்கள்ல நாம பாக்குறோம் கடுமையான விமர்சனம், சமூக வலைதளங்கள்ல படிக்கவே முடியாத அளவுக்கு விமர்சனம். கட்சி விமர்சனம் பண்ணல, அது அந்த வல்கர் வாரியர்ஸ் இது பண்றது, அது கட்சின்னு எடுத்துக்காதீங்க. கட்சி ரியாக்ட் பண்ணுச்சா? இல்ல. ஏன் ரியாக்ட் பண்ணல? ரியாக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும்ல. ஏன் பண்ணல? அட்லீஸ்ட் காடர்ஸ் ரியாக்ட் பண்ணணும். யாராவது ரியாக்ட் பண்றாங்களா? யாரும் பண்ணல. பர்சனலா கூட என்கிட்ட கூப்பிட்டு யாரு என்னமா, அவங்க எல்லாம் கட்சி அமைப்புக்குள்ள ஃபிட்டடா இருக்காங்க, நீங்க மட்டும் கட்சியில இருந்து கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கேங்கிற டோன்ல தான் இது. கட்சி அமைப்புனா இப்படிதான் இருக்கும். டக்குனால தலைவர் எடுத்து பேசிடக்கூடாது, தலைவர் எடுத்து பேசிட முடியாது, அரசியல் எதிர்காலம் போயிடும், கட்சியில் எதிர்காலம் போயிடும். அந்த பயம் எனக்கு இல்ல. அரசியல் எதிர்காலம் எனக்கு போயிடும் அப்படின்றதுக்காக ஒரு அநியாயத்தை கேள்வி கேட்காம இருக்கணும். நாளைக்கு நாளை இளைஞர்களோட கல்ச்சுரல் சீரழிவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சார சீர்கேடு நடக்கிறத கண் முன்னாடி பார்க்க முடியாது. இன்னைக்கு விஜய் ட்வின்னிங் பண்ணிட்டு 51 வயசுல யூ ஆர் கமிங் ட்வின்னிங் வித் another ஹீரோயின் when your wife is in divorce கேஸ்ல கோர்ட்ல நின்றுட்டு இருக்காங்க, இருக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் லைக் தட் வெரி கூலா ட்வின்னிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அலையன்ஸுக்கு மோதிட்டு இருக்கோம், பட விஷயங்கள், படம் ரிலீஸுக்கு பேசிட்டு இருக்கோம், படம் ரிலீஸுக்கு அவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, நீங்க ஜாலியா ட்ரிப்பு போறீங்க. What kind of attitude you have? A leader should be responsible. இதை கொஸ்டின் கேட்கலன்னு சொன்னா, இதை கேட்டா அந்த கட்சியில இருக்க முடியாதுன்னு சொன்னா, அஃப்கோர்ஸ் எங்களுக்கு அப்படி தேவையும் கிடையாது. அண்ட் ஐ எம் நாட் அ பர்சன் லைக் தட். கண்டிப்பாக ஒரு தவறு நடந்ததுன்னா அது எங்கனாலும் கேட்பேன். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரியும். தவறுன்னு இருந்தால் அதை பார்த்துட்டு போகிற ஆள் நான் கிடையாது. கண்டிப்பாக என் முன்னாடி நடக்குதுன்னா அது கேட்பேன். அது லீடராக இருந்தாலும் கேட்பேன். அதனால கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் கேடர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இல்லை அவரு ஏன்னா விஜயே ஒரு பெரிய இஷ்யூவா ரைஸ் பண்ணாதப்போ இது அவருடைய தனிப்பட்ட விஜயோட இஷ்யூ இல்லைங்க. விஜய்க்கு இந்த கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியில ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, அந்த மாதிரி இருக்கு அவரோட ஆட்டிடியூட். ஜெயிக்கணும்ன்றவர் இப்படி பண்ணுவாரா? இதனால விமென் ஓட்டு எவ்வளவு போகும்? என்ன இவரு பொண்டாட்டி இப்படி இருக்கும்போது இவரு இன்னொரு பொம்பளை கூட்டிட்டு வராருன்னு பேசுவாங்களா இல்லையா? கிராமங்கள்ல சொல்லுங்க. நீங்க டோன்ட் திங்க் அபௌட் தி சொசைட்டி இன் சென்னையில அந்த மாதிரி யோசிக்காதீங்க. கிராமங்கள்ல பாமர மக்கள் வெறும் டிவி மட்டுமே பார்த்துட்டு இருக்கவங்க எல்லா நியூஸ்லயும் போட்டு காட்டுறாங்க. எதுக்குப்பா இந்த விஜய்க்கு இந்த வேலை, பொண்டாட்டி இருக்கும் எதுக்குப்பா திரிஷா கூட்டு போறாரு கேக்குறாங்கல்ல.
நினைக்கிறாங்கல்ல. அப்ப வயசானவங்கல இருந்து ம். யங்ஸ்டர்ஸ், சின்ன குழந்தைங்க கூட, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கிற பசங்க கேக்குறாங்க, ஆனா அக்கா இவ்வளவு ஏன் பிரச்சனைக்கு விஜய் இந்த மாதிரி அப்புறமும் கூட பண்ணாரு? 2 கூட்டம் நடத்திட்டாரு. 2 கூட்டமும் கட்டுக்கடங்காத கூட்டம். அதே அது தன்னோட ரசிகர் தன்னோட தலைவனை பார்க்குறவங்க ஆதர்சத்தோட அவ்வளோ பேர் வராங்க. மகளிர் கூட்டத்துக்கு வராரு. கட்டுக்கடங்காத கூட்டம். பெண்கள் அவ்வளவு அவரை ஃபாலோ பண்றாங்க, இது பண்றாங்க. அப்படிங்கும்போது அவருக்கான மவுஸ் எங்க குறைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்க? மவுஸ் குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்லலைங்க. இந்த கூட்டம் வந்து அந்த மகளிர் தினத்தோட கொண்டாட்ட கூட்டம், அவங்களுக்கு விருது வழங்குற கூட்டம், இதெல்லாம் மகளிர் வருவாங்க. மகளிர்ல நெறைய பேரு எங்க அண்ணனுக்கு நீ பொண்டாட்டி இல்லன்னா பரவால்ல, எங்க நாங்க அண்ணனுக்கு நாங்களே அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஹியரிங் சச் எஸ் வொர்ஸ்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பீப்பிள் ஸ்டார்ட்டட் எஸ் கிவிங். எஸ் இதெல்லாம் எங்கிருந்து வருது விஜய்? எங்கிருந்து நீங்க கிரியேட் பண்றீங்க? எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்றது, உன் பொண்டாட்டிய தொரத்து நான் வரேன்னு இதெல்லாம் எங்க இருந்துங்க வருது? நீங்க கிரியேட் பண்றது தானே எல்லாமே. ஸோ இதை யாரு கரெக்ட் பண்ணணும்? அஃப்கோர்ஸ் அவர் தானே கரெக்ட் பண்ணணும். இது மாதிரி எல்லாம் பேசுறதோ, இல்ல பப்ளிக்ல வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபீமேலை டார்கெட் பண்ணி அவ்வளோ ஒஸ்டா அவங்களோட சோஷியல் மீடியா, அவனுங்களே உள்ளுக்குள்ள பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க, நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்துப்பாங்க எல்லாத்தையும், இவங்களெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. இந்த காலி பண்றதுக்குலாம் ஒரு குரூப் வச்சிருக்கிறதுக்கு பேர் பெருமையா? ஒருத்தரை காலி பண்றதுக்கா வந்தீங்க? இல்ல நீங்க விஜய் அந்த ஒர்க் யூ ஹேவ் கம் ஃபார் Correct, ஒர்க்கிங் ma'am. ஃபார் பீப்புள். Yes. ஒரு பொம்பளை போய் காலி பண்றது உங்க வேலையா? நீங்க கீழே இருக்கவன் வந்து ஒரு பொம்பளையை காலி பண்ணணும்னு இறங்கி போயிட்டு அசிங்க அசிங்கமா ட்வீட்லையும் இதுலையும் போட்டுட்டு இருக்கீங்க, இந்த வேலை பார்க்குறீங்க. மேலே இருக்க தலைவர் ஒய்ஃப் அசிங்கப்படுத்துறதுக்காக இன்னொரு பொம்பளையை கூட்டிட்டு வர, 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஸோ போத் டசன்ட் ஹேவ் மெனி ஆனா மெச்சூரிட்டி. இங்க என்னன்னா அந்த அவங்களே பேர் சொல்லாதப்போ நீ அது த்ரிஷா தாங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்ற கேள்வியும் எழுப்பப்படுது நான் காலையில வரலங்க, இருந்து. அவர் காட்டியிருக்காரு. இல்ல அவங்க 2 பேரும் ஒரு நீண்ட நாளகம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் பொதுவெளியில வெளிப்படையா சொல்லாத வரைக்கும் அதுக்குள்ள ஒரு கான்ஸ்பிரசி தான் இருக்கு. நண்பர்களா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அந்த பேரை அதாவது வச்சு நம்ம எப்படி டிவிகேல பிராண்ட் பண்ண இருக்கவங்க முடியும்? முட்டுக்கு மேல முட்டு கொடுத்து இந்த இந்த இல்ல மேம், பாட்டெல்லாம் அதுதானே யதார்த்தமான தோலா இது. தோலா பாட்டெல்லாம் போட்டு Yes. அப்படியே இது பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இத்தனை வருஷ ஃப்ரெண்ட்ஸு ஒண்ணா வராங்க. எவ்வளோ ம். அழகான பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் பாரு, ம். பியூட்டிஃபுல் ஆமா. ரிலேஷன்ஷிப்பு. இதெல்லாம் அழகா வெளியில சொல்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ம். இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த இடத்துல ஒரு பெண் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருந்தா எப்படி டிசைட் பண்ணியிருக்கணும்னா, அவர் ஒய்ஃப் கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்காங்களா, ம். உன் பிரச்சனை, உன் குடும்ப பிரச்சனை தெருவில் நிற்கிது, நியூஸ் இன்னைக்கு வேர்ல்ட் நியூஸ், அது அப்படி போயிட்டு இருக்கு உங்க குடும்ப பிரச்சனை. எல்லார் பிரச்சனையும் அப்படி கிடையாது. ம். பட் விஜய்க்கு ஒண்ணுன்னா டோட்டல் எல்லாருமே அதை உற்று நோக்கக்கூடிய ஒரு Yes. பிரச்சனையா இருக்குது. ம். அப்போ ஒரு ஃப்ரெண்டு நீ அதை பார்க்க வேணாமா? அவர் ஒய்ஃப் அப்படி பிரச்சனையில இருக்கும்போது நம்ம கூட போனா, அதுவும் ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்றத நான் சொல்லுவேன்ற மாதிரி வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்க சமயத்துல நான் வந்தா மேற்கொண்டு உங்க ஃபேமிலிக்குள்ள டேமேஜஸ் ஆகும் விஜய். ம். இந்த சமயத்துல நம்ம ஒண்ணா போக வேணாம், நீங்க தனியா போங்க, நான் தனியா போறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இதுதான்டா சாக்கு, நான் வர்றேன், உன் ஒய்ஃபை காலி பண்ணுவோம், வாடா அவ கதறட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில த்ரிஷாவும், ம். அவ என்ன சொன்னா என்ன, அவ என்ன பேர் சொல்றது, நான் சொல்றேன் நீ வா நான் காட்டுறேன் ஆலையை அப்படின்ற ஆட்டிடியூட்ல விஜயும் நடந்துக்கிட்டது டோட்டலா ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். பார்ட்டியில இருக்கவங்களுக்கும் சரி, கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, இவர் என்னையா பண்ணிட்டு இருக்காரு, இவருக்காக இவ்வளோ டைம் கொடுத்து நம்ம இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம், இவருக்காக ஓட்டு போட்டு நாட்டை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாட்டை கொடுக்குறோம்னு நினைக்கிறது என்ன ஒரு நாள் விஷயமா? நாட்டை உங்க கையில கொடுக்கணும், தமிழ்நாடோட சிஎம் ஆகணும், உங்களை சிஎம்மா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க வந்து த்ரிஷாவை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்க இமேஜ் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியலையா விஜய்? அவங்க என்ன கேட்கணும்ல. கேக்குறாங்கன்னா இது யாரும் பண்ணாத தப்பா இவர் பண்ணிட்டாரு அப்படின்னும் அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சூப்பர், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ம். யாரும் பண்ணாத தப்பா? டிஎம்கே பத்திலாம் நம்ம பேச ம். முடியுமா? கருணாநிதி எல்லாம் பண்ணலையா? இதான் ஆதவர்ஜுனா சொல்றாரு. ம். நீங்க ஒரு பார்ட்டியா ஒரு டிஃபரன்ஸ் காட்டணும்னு தானே வரீங்க? டிஎம்கே பண்ணதையே பண்ணணும்னு வரீங்களா? கருணாநிதி 3 பொண்டாட்டி வச்சுக்கிட்டாருன்னா அப்ப விஜய் இப்ப 3 பொண்டாட்டி வச்சுக்க போறாரு, அப்படியா? அவர் ஊழல் பண்ணாருன்னா இவரும் ஊழல் பண்ணுவாரு. நீ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ன்னு வரியா, இல்ல அவங்க பண்ணதையே பண்ண வரியா? அவரு 4 பொண்டாட்டி வச்சிருக்காரு, நானும் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கு வரியா? நீ எதுக்கு வர தமிழ்நாடு மக்கள்கிட்ட? என்ன காட்ட வர? உன் வேலை என்ன? சினிமாவில் நடிச்ச, உன்னை எல்லாரும் தூக்கி வச்சு தலையில வச்சு கொண்டாடணும், நல்லா சம்பாரிச்ச, பீப்புள் இன்னமும் உனக்காக வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பேர் ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ கூட்டம் ஏன் வருதுன்னா அந்த அன்பு உங்களுக்கு, அவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க பீப்புள். அதையே உங்களுக்கு காப்பாற்றிக்க தெரியல. நீங்களும் அவங்களும் ஒண்ணா? எந்த கட்சியில் பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை பாருங்க, அவரை பாருங்க, என்டி ராமாராவை பாருங்க, அவரை பாருங்க. ஏய் நீ டிஃபரன்ஸ் கொண்டு வரணும் தானே நீ வர? அதுக்காக தானே உன்கிட்ட வர்றாங்க இளைஞர்கள். நீயும் வந்து அவன் வச்சுக்கிட்டா நானும் வச்சுக்குவேன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு?
அதுக்கு இவ்வளவு நாள் இருக்கு அவங்களே போதுமே. இல்ல அவர் பேசுறது பாருங்க, அவர் திட்டத்தை பாருங்க, அவருடைய பிரச்சார வழிமுறைகளை பாருங்க, அவருக்கு மக்கள்கிட்ட இருக்கிற ரீச்சை பாருங்க, வீச்சை பாருங்க. அவராது இது பர்சனலுக்குள்ள ஏன் உள்ள போறீங்கன்னு நான் என்ன கேக்குறேன். கேக்குறேன், அவர் வந்து பார்ட்டியில மட்டும்தான் டிஃபரன்ஸ், பர்சனல்ல டிஃபரன்ஸ் இல்லை அப்படியா? பர்சனல் லைஃப் அவங்கள மாதிரியே இவரும் இருப்பாரு. பார்ட்டியில இந்த பாலிசிஸ்ல மட்டும் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு அப்படி தான் விஜய் பிரிச்சு வராரு. பார்க்க முடியாதுங்கிறீங்களா? பர்சனல் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பர்சனல் அரசியல்னு பிரிச்சு பார்க்க பிரிச்சு பார்க்க முடியாதுன்றீங்களா? பர்சனல்னு ஒண்ணு இருக்கவே முடியாது ஒரு மனுஷனுக்கு. அரசியலுக்கு வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே டிபேட் ஆகும். அவங்க நடந்து போனா டிபேட்டு, அவங்க ஒவ்வொரு சைகையும் ஒரு டிபேட் ஆகும். ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டு அதுதான் அவங்க தன்னை தானே அர்ப்பணிக்கிறாங்க மக்களுக்காக. இப்போ லீடர்ஸ் எத்தனை பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க, எத்தனை பேர் ட்ரிங்க் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் அப்படியே ரொம்ப புண்ணியவான்களா, தியாகங்களா? கிடையாது. so many people இருக்காங்க. ஏன் வந்து பப்ளிக்கா ஒரு ஈவெண்ட்ல உட்காந்து எத்தனை லீடர் ஸ்மோக் பண்ணி பார்த்துருக்கீங்க, ட்ரிங்க் பண்ணி பார்த்துருக்கீங்க? இல்ல. யாராவது பொம்பளை கூட்டிட்டு எங்கேயாவது போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ற பார்த்துருக்கீங்களா? இல்ல. அதுக்காக எல்லாரும் தியாகிகள் புண்ணியவான்களா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா? கிடையாது. பட் ஏன் விஜய், ஏன் நீங்க பப்ளிக்கா பண்றீங்க? இல்லை மேம், ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தமிழக அரசியலுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. இது திரு ஜெயலலிதா அவர்கள் மேலே வைக்கப்படாத விமர்சனம் இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் மேலே வைக்கப்படாத விமர்சனம் இல்லை. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இடதுபுறம் ஜெயலலிதா, வலதுபுறம் ஜானகி 3 பேர் கூலிங் கிளாஸ் போட்ட வீடியோ அந்த காலத்தில் எவ்வளோ பேசு பொருளாச்சு நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி தான் அவங்க லீடராக நின்று மக்கள் அவங்க அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு தமிழகத்துடைய முக்கியமான லீடர்ஸாக இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க ஏன் அது விஜய் அதுக்குள்ள குவாலிட்டி என்னன்னா, லீடர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பாரு. எம்ஜிஆர் மனைவி இவங்க ஜானகி அம்மா வந்து உங்களுக்கு எங்கேயும் கோர்ட்ல கேஸ் கொடுத்து எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு நிக்கல. பட் இவருக்கு அப்படி கிடையாது. உங்க மனைவி போய் நிக்கிறாங்கங்க. சீமான் மனைவி போய் கோர்ட்ல நிக்கல. ஒரு நடிகையோட இதுல இருக்காரு, எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சீமான் மனைவி போய் நிக்கல. அவர் மனைவி கூட தான் நிக்கிறாங்க. இவருக்கும் மனைவி கூட தான் நிக்கிறாங்க. உன் மனைவி உன் கூட நிக்கலையா, உன் மேல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அப்படிங்கும்போது நீ ஆன்சர் பண்ணல அதுக்கு. இல்ல மேம், அவங்க மனைவி அப்படினாலே அந்த குடும்பம் நடத்துற தகுதியை வந்து நீங்க இழந்துட்டீங்கன்றது தானே அர்த்தம். அவங்க மனைவி விருப்பம் இல்ல, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இவருக்கு ஏன் இன்னொருத்தருக்கு 50 வயசுல 55 கூட வயசு மேரேஜ் பண்ணிக்க கூடாது, அவர் இன்னொருத்தர் மேல விருப்பம் வரக்கூடாதுன்னு இருக்கு. பண்ணிக்கட்டுமே. அப்புறம் என்ன சிக்கல் அதுல? இப்ப அவங்க த்ரிஷா இல்ல, யார் வேணா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், பண்ணிக்கோங்க. யார் பண்ணிக்க வேணாம்னா, இன்னும் 60 நாள்ல எலெக்ஷன் இருக்கு, இப்ப வந்து யார கல்யாணம் பண்றதுன்றதா பேச்சு? இப்ப தேவை அதுவா? ஆல்ரெடி உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், நீ வெளியே வந்த நாட்களே கம்மி. அந்த பெட்டிஷனை யார் வெளியிட்டது அவங்க சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஆல்ரெடி நீ வெளியே வந்த நாட்களே கம்மி. எல்லாரும் காலங்காலமா இந்த அரசு அத்தனை ஆண்டுகளா வேலை பார்த்து ஆணி வேறு மாதிரி ஊறி போயிருக்கவங்க கட்சிகளுக்கு இடையில நீ புதுசா வந்திருக்க. இது உனக்கு முதல் தேர்தல். நான் என்ன கேக்குறேன், முதல் தேர்தலுக்கு எவ்வளவு ஒரு மாடு மாதிரி உழைக்கணும், மக்கள் கிட்ட போய் எவ்வளவு விஷயங்கள், எப்படி இந்த கேடர்ஸ் ரீச் பண்ணணும், பூத் ஃபில் பண்ணணும், எவ்வளவோ வேலைகள் இருக்கு. இத்தனை தொகுதி இருக்கு, 234 தொகுதியும் ஒரு நாள் போயிட்டு வரலாம்ல விஜய்? முடியுதா? ஆல்ரெடி கரூர் சம்பவத்துல பாதி போச்சு, அலையன்ஸ்ல பாதி போச்சு, ஜனநாயகன் படம் ரிலீஸ்ல பாதி போச்சு. கொடுக்கப்பட்டிருக்க மீதி இருக்க இந்த மிச்சம் மீதி இருக்கிற இந்த ஒரு 60 நாளை ஏன் உங்களால வந்து மக்களுக்காக கொண்டு போக முடியல? இல்ல, அவரு மக்கள் இந்த 60 நாள்ல அடுத்து யார கல்யாணம் பண்ணுவாருன்னு மக்கள் யோசிச்சுட்டு இல்ல. அந்த பிரச்சனைய இந்த டிவோர்ஸ் அப்ளிகேஷன் யார் வெளியிட்ட? அவங்க திமுக சதின்றாங்க. யார் வெளியிட்டது? அவங்க எப்போ கொடுத்த அப்ளிகேஷனை இப்ப வெளியிடுறீங்கன்னு கேக்குறாங்க. மனைவிய இன்னொரு கட்சி இயக்குது, திமுக சதி பண்ணுது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான பதில் நான் பார்த்ததே கிடையாது. தான் கூட 25 வருஷம் வாழ்ந்த மனைவியை திமுக இயக்குதுன்றது எப்படிப்பட்ட ஒரு ஆண்டு காலம் இல்லாம இப்ப எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வெளிய வருதுன்னா அவங்க சந்தேகப்படுறதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல. அதுக்காக அடுத்த கட்சிக்காரனையாங்க சந்தேகப்படும் அப்படின்னா உன் மனைவியவே நீ சந்தேகப்படுறதுக்கு சமம். அப்படி நீ அசிங்கப்படுத்த விரும்புறியா? கோர்ட்ல கொடுத்த பெட்டிஷன் எப்படி வெளிய வந்துச்சுன்னு கேக்குறாங்கல்ல ஒரு கேள்வி. கோர்ட்ல கொடுத்த பெட்டிஷன் எப்படிங்க வெளில வரும்? அவங்க அவ்வளவு பிரைவேசியா கொடுத்த பெட்டிஷன் எப்படி வெளில வரும்? அப்ப யாரோட தூண்டுதல் பேர்ல வெளில வந்துச்சு அப்படின்னு தாவேகாவினர் சில லாஜிக்கான சில கேள்வி எழுப்புறாங்களே. ஆப்வியஸா அடுத்த கட்சிக்காரங்க விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அவரோட ஆப்போசிட்ல இருக்கவங்க இந்த மாதிரி ஏதாவது கிடைக்காதான்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்க சமயத்துல நீ ஏன் வந்து இப்ப வந்து நோட்டீஸ் வெளியே வந்ததுனால வந்து உன் இமேஜ் டேமேஜ் ஆகல. நோட்டீஸ் இமேஜ் வந்தனால இந்த மாதிரி ஒரு ஆயிருக்குன்றது தான் பேசப்பட்டது. பட் நோட்டீஸ் வந்ததை விட நீ ட்வின்னிங் பண்ணி வந்தது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. ட்வின்னிங் ஹஸ் பிகம் த ட்ரெண்டிங். வை தட்? உங்களுக்கு இப்போ கல்யாணம் அவசரமா? இந்த 60 நாளில் கல்யாணம் முடிக்க போறீங்களா? இல்லை. இன்னைக்கு தேவை என்ன? எலெக்ஷன் தானே. அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி தானே நம்மளோட ஒர்க் இருக்கணும், செயல்பாடு இருக்கணும். ஸோ அப்போ அவர் ஈகோக்காக பண்ணுறாரு. அதுக்காக தான் பண்ணுறாரு.
அவர் மனைவியை ஜெயிக்கணும், அவர் மனைவியை ஹர்ட் பண்ணணும், ஒரு பெண்ணை ஹர்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து வெளிப்படையா தெரியுதுல்ல. ஏங்க ஏன் பிள்ளைங்க கூட வச்சுக்கல அவரு, ஏன் தாய் தகப்பனை கூட வச்சுக்கல? மனநிலை என்னவா இருக்கு உங்களுக்கு? உங்களை சுத்தி யாருமே இல்லை, உங்களை சுத்தி யாராவது இருக்காங்களா? விஜய் சுத்தி யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஜெகதீஷ் தெரியுமா? இருக்காரு, வேற யார் இருக்கா? வேற யாரும் தெரியல. இயக்குற ஒரு 2 பேர் மர்மமா தான் இருக்காங்க. ஒரு மர்ம மனிதரா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ம். இப்ப நம்ம எல்லாம் வாழ்ற மாதிரி ஒரு யதார்த்த வாழ்க்கை வாழ்றீங்களா? அவங்க வீட்டுக்குள்ள போனா இவங்க இருப்பாங்கப்பா, அவங்க இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, அந்த அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டா தெரியும், அவங்க மாமனார் வீடு இங்கே தான் இருக்கு, இங்க கேட்டா அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு நடக்குமா விஜய் கிட்ட? கிடையாது. உங்களை சுத்தி ஒரு பெரிய ஒரு முள்வேலி மாதிரி போட்டு ஒரு இது வச்சிருக்கீங்க. அதுக்குள்ள என்ன நடக்குதுன்றது உங்க மனைவிக்கு கூட தெரியாது. அந்த வீட்டுக்குள்ள மனைவியே வர முடியலன்றது மிகப்பெரிய மர்மம். இதெல்லாம் கேள்வியா கேட்கலன்னா பின்ன எப்படிங்க? உங்களை நாங்கள் லீடரா எடுத்துக்கிட்டோம். பட் ஒரு உள்ளுக்குள்ள இவர் என்னவா இருக்காரு, இவர் வாழ்க்கை என்ன? நான் வெளியில தோன்ற ஒரு பிக்சரும் சினிமாவில் வர்ற டான்ஸையும் பாட்டையும் பார்த்து ஓ சூப்பர்ப்பா, நம்ம லீடர் சூப்பர் ஹீரோப்பா, வந்து அல்லமதி பொத்தி பொண்ணெலாம் ஆடி இருக்காரு, வேற மாதிரி லீடர்ப்பான்னு ஏற்றுக்கிற மெச்சூரிட்டி இல்லாத பர்சன்ஸ் நாங்கள் கிடையாது. நீ என்ன வேணா வெளியே வந்து டான்ஸ் ஆடுறதும் இது பண்ணுறதும் வேற. பட் வெளியில ஹீரோ வந்துட்டு வீட்டுக்குள்ள நீ ஜீரோவா இருக்கன்னு சொல்லிட்டு உங்க மனைவி சொல்றாங்கன்னா உங்க மனநிலை சந்தேகமா இருக்கு எனக்கு. நான் உங்க மனநிலையை சந்தேகப்படுறேன். உங்களுக்காக வேலை பார்த்து கடைசி ஒரு மனநோயாளி கையில போய் ஒரு நாட்டை கொடுக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. உங்க மனநிலையை நான் சந்தேகப்படுறேன். இல்லை, மற்ற இந்த மாதிரியான விவகாரங்களை வச்சு அவரால் சரியா நிர்வகிக்க முடியாதுன்ற ஒரு முன்முடிவுக்கு நாம ரொம்ப முன்கூட்டியே வந்துட்டோமோ? இல்லைங்க, நான் கரெக்டாக தான் எடுத்துருக்கேன். கரெக்டாக தான் எடுத்திருக்கேன்றீங்களா? ம். நான் முன்கூட்டியே எடுத்து தான் நினைக்கல. அவர் தான் ரொம்ப அவசரப்படுறாருன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு அப்புறமா அவர் இந்த ஒரு நடிகை இல்லை, இன்னும் 10 நடிகை கூட கூட்டி 6 ட்ரிப்பு போனால் கேட்க போகிறது கிடையாது. அவருக்கு இப்போ அவசரமான சூழ்நிலை கிடையாது. மேடம், ஆனால் அவருடைய தேர்தல் பணிகளில் எங்கேயுமே சுணக்கம் இல்லையே மேம். அவர் இப்போ திரும்பவும் அடுத்த சந்திப்பு நடக்க இருக்கு, தொடர்ச்சியான கூட்டங்கள். இந்த இஷ்யூக்கு அப்புறமே விஜய் வெளில வருவாரான்னு யோசிக்கும் போதுக்குள்ள 2 கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அவர் தேர்தல் பணிகளில் எங்கேயுமே சுணக்கம் இல்லையே. அவரும் அதே ஸ்பீடில் தானே போயிட்டு இருக்காரு. அவர் ஸ்பீடாக போயிட்டு இருக்காருங்க. அவர் சொன்னீங்க வந்து கரூருக்கு 30 நாள் உட்கார்ந்த மாதிரி, ஜனநாயகனுக்கு 30 நாள் உட்கார்ந்த மாதிரி, அடுத்து கல்யாணத்துக்கு 30 நாள் உட்கார்ந்தாருன்னா முடிஞ்சு சோலி, அவ்வளோதான். அதனால அவர் வெளியே வந்து தான் ஆகணும். பட் எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது ஒன்று இருக்கு. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அவரை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, ஏன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேடர்ஸ் இருந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க? இந்த கேடர்ஸுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, வாய் மூடி பேசும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது வேற, வாயை மூடி பேசுவோம்ன்றது தான் முக்கியமான ஒரு கோட்பாடு நம்ம கட்சியில் சொல்லி கொடுக்கறது. அதனால வாயை மூடி பேசிக்கணும் எல்லாரும். என்ன நினச்சாலும் பேசக்கூடாது, வாயை மூடிட்டே நீ நினைக்கிறியா அதே தான் நானும் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஏன்? உங்களுக்குலாம் அந்த பதவி முக்கியம், அந்த பொசிஷன் முக்கியம். கேள்வி கேட்டால் நம்மளை தூக்கிடுவாங்களோ, நம்ம இருக்க மாட்டோமோ, டிவிக்கே விட்டு வெளியே போனால் நம்ம அடையாளம் என்ன ஆகும்? டிவிக்கே தான் நம்மளோட அடையாளம் தான். எல்லாரும் பேர் வைக்கிறதே சேர்த்து டிவிக்கேன்னு சேர்த்து வச்சுக்கிறானுங்க. ஏன்னா உங்கள் பேரை வைங்க. ஏன் எல்லாரும் டிவிக்கேன்னு சேர்த்து வச்சுக்கிறீங்க? டிவிக்கே எடுத்துட்டா நீங்கள் யார்? உங்கள் அடையாளம் என்ன? எனக்கு அதெல்லாம் கூட பெரிய கொஸ்டின். டிவிக்கேல எல்லாரும் ஏன் அதை ஃபாலோ பண்ணுறீங்க? ஏன் பேரோடு சேர்த்து டிவிக்கேவும் சேர்த்து வச்சுக்கிறீங்க? அது அடையாளம் கிடையாதுங்க. கட்சி துண்டு நம்ம கழுத்தில் இருக்கிற ஒரு விஷயம், அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அதை தூக்கி விளாட்றதும் அதை தலையில் கட்டுறதும் இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாரு. ஓகே, தலையில் கட்டுறது, விளையாடுறது, தூக்கி எறிகிறது, இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு சூப்பர்ப்பா, எல்லாத்தையும் எரிஞ்சார், பிடிச்சாரு, எல்லாரும் வேலை போட்டதும் பசங்களாம் ஹாப்பி ஆகிட்டாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் அது பேட் ட்ரெண்ட் செட்டிங்காக நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் ஆரம்பத்துலேருந்து த வெரி டே 1 அவர் வந்து ஃபஸ்ட்டு மாநாட்டில் வரும்போதே எல்லாரும் தூக்கி எறியும் போது நான் அன்றைக்கே யோசித்த ஒரு விஷயம், அந்த கட்சி துண்டுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த கழுத்தில் நம்ம மேலே லீடர் போடுறதுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட், அந்த கழுத்தில் நம்ம அந்த துண்டை வாங்குறதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்போம், அதுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்போம். அந்த துண்டை போட்டு மிதிப்போமா யாராவது? நான் பார்த்தது இல்லைங்க. இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து நம்ம யாரும் அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை. தூக்கி போட்டு மிதித்து எல்லாரும் சரமாரி அள்ளி தூக்கி கீழே போடுறத வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் டிவி கேஸ் என்ட்ரி தான் நான் பார்க்குறேன். அது இன்னைக்கு எல்லா கட்சியும் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லா கட்சிகளும். அதுதான் பேட் ட்ரெண்ட் செட்டிங்னு சொல்கிறேன். யூ ஆர் செட்டிங் அ பேட் ட்ரெண்ட். நீங்கள் பண்ணால் அதை எல்லாரும் பண்ணுவாங்க, மாற்று கட்சி கூட பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குது, ஆனால் அது கரெக்டாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன்.
இப்போ இந்த விவகாரம் களத்துல கிரவுண்ட்ல வரைக்கும் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் முடிவுகள்ல ஏதாவது மாற்றத்தை உருவாக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். அவர் செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்ற மாதிரி ஏதாவது ஃபீமேல் நினைக்கிறீங்களா? மத்தியில நிறைய பேர் சொல்லலாம், நாங்களும் ஃபீமேல் இல்லையா, நாங்களும் எங்க அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி முட்டாள்கள் இருக்க வரைக்கும் ஒரு சைடு பீப்புள் இருக்க தான் செய்வாங்க. பட் ஜெனியூனா மக்கள் யோசிச்சாங்கன்னா, இது பார்ட்டியோட ரேஞ்ச் இப்படி போயிட்டு இருக்குன்னா, இவரை நம்பி ஒரு கிச்சனுக்குள்ள வந்து ஒரு குழந்தைய ஒரு நாளைக்கு சமைக்க விட்டா என்ன மாதிரி ஒரு மெஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம சரி பண்ணி நம்ம ஒரு நல்ல சமையல் பண்ணணும். அது எவ்வளோ பெரிய வேலையா இருக்கும். நார்மலா சமைக்கிறதுக்கும் நீ குழப்பி போட்டு போனது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுதான் வந்து ஒருத்தர் கையில ஆட்சியை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். இப்போ உங்க நீங்க கையில ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ம், ஈஸி. மக்கள் உங்க மேல உள்ள நண்பர்களும் உங்களை இது பண்ணி ஆக்கிட்டாங்க. ஓகேவாங்க. நீங்க அந்த ஆட்சியை சரியா நடத்தல, நீங்க வந்து இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, உள்ள எல்லாத்தையும் குழப்பிட்டீங்க, எல்லாத்தையும் குழப்பிட்டேன், நாளைக்கு மாற்ற முடியுமா? அடுத்த 5 வருஷம் ஸ்பாயில்டுன்னு வைங்க. அதுக்கு அடுத்த 5 வருஷத்தை யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆட்சிக்கு வர்றவங்க அதெல்லாம் சரி பண்ணணும். நீ குழப்பி வச்சதை பூரா அவன் சரி பண்ணணும். வந்து அது இன்னும் 10 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷத்துல சரி பண்ண முடியாது. ஒரு தடவை குழப்பினா அடுத்து 15 வருஷம் ஆகும் அதை சரி பண்றதுக்கு. இல்ல அதெல்லாம் நம்ம அவரால் அதெல்லாம் பண்ணவே முடியாது, இந்த ஒரே ஒரு விஷயத்தினாலே அவரால் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? அப்படி கிடையாதுங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். தனி மனித ஒழுக்கம் முக்கியம்ன்றீங்க. தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்கும் மேல அவரை சுத்தி இருக்கவங்களே முதல்ல நீ கரெக்டா வைக்க முடியலையே. நீங்களே முதல்ல உங்களை கரெக்டா வச்சுக்கணும். நீங்க எப்படி பார்ட்டியை ரன் பண்ண போறீங்க? ஃபுல்லா கரப்ஷன், எல்லாத்துக்கும் காசு, எல்லாத்துக்கும் காசு. அப்போ இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ண போறீங்க? காசுனா எது இதெல்லாம் மீன் பண்றீங்க? இப்போ கட்சியில பதவிக்கு காசு, சீட்டுக்கு காசு, இப்படி ஒன்னொன்னுக்குமே உள்ள காசு இல்லாம கிடையாது. எல்லா கட்சியிலும் இருக்கிறது தானே. தாவேக்கா மட்டும் அதுல என்ன விதிவிலக்கு? தாவேக்கா மட்டும் விதிவிலக்கு. தாவேக்கா இஸ் கம் ஃபார் டிஃபரன்ஸ் இல்ல. தாவேக்கா இஸ் கம் ஃபார். நீங்க ஏங்க அப்ப ஏடிஎம்கே ஓட்டு போக கூடாது? ஏன் டிஎம்கே ஓட்டு போட்டு போக கூடாது? மாற்றம் வேணும்னு நினைச்சா எங்க அண்ணன் சீமான் கூட ஓட்டு போடுங்க. ஏன் நீங்க ஒய் விஜய்? திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்றது கொண்டு வரணும்ல. அப்புறம் ஏன்? சரி, இப்போ நீங்க இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல உங்க சம்மதத்தோட தான் நடக்குதா எல்லாமே? ஓகே. ஸோ அது தெரிஞ்சும் அலோவ் பண்றாருன்னு சந்தேகப்படுறீங்களோ? இப்போ நீங்க இன்னைக்கு கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டீங்க, அறிக்கையும் கொடுத்துட்டீங்க. இப்போ அடுத்தது தாவேக்கால கட்டாயம் தொடர முடியுமான்னு தெரியல. ஸோ அடுத்த கால திட்டம் என்ன? நான் கண்டிப்பா என்னோட சப்போர்ட் தாவேக்காக்கு விஜய் அவர்கள் நல்லா வரணுன்றது. ஐ கீப் சப்போர்ட்டிங் ஹிம். அதான் சொல்றேனே, என்ன கட்சிக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி வச்சுக்கலனாலும் சரி, ஐ சப்போர்ட் ஹிம். அவர் நல்லா வரணுன்றதுக்காக தான் இதை சொல்றேன். கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு திரும்ப எப்படி தொடர முடியும்? அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? ஏங்க விஜய் அவர்களுக்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் 1 இயருக்கு மேல. புரியுதா? அவர் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காம நமக்கு இதுக்கு டைம் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு ஒதுக்கிட்டு இதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்த தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வர முடியாது. கண்டிப்பா அவருக்கான வாய்ஸ் பண்றதை நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம். உங்க மேல ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா நீங்க தலைவர் அதையாவது எடுக்கிறதுக்கு இந்த கட்சியில யாருக்காவது தெரியுமான்னு தெரியலையே. எடுத்தாங்கன்னா பார்ப்போம், அப்புறம் என்னன்றதை நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க எல்லாரும் சங்கீதா அவர்களை கடுமையான விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அடுத்தது இன்னைக்கு காலையில இருந்து உங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வசை சொற்கள், நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதுவும் குறிப்பா சங்கீதா அவர்களை கடுமையான விமர்சனம் வச்சாங்க. இந்த போக்கு ஒரு மாதிரி அலாமிங்கா இருக்க மாதிரி. கண்டிப்பா இது வந்து தமிழக மக்களுக்கு ஒரு அலாமிங் தாங்க. நம்ம கண்டிப்பா இதை யோசிக்கணும். இன்னைக்கு இதை விட்டோம்னா நம்ம வந்து 41 பேர் இறந்த அன்னைக்கு ஓகே, அவர் கூட்டிட்டு வந்து கேதம் கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். யாரும் செய்யாத விஷயத்த ஒருத்தர் செஞ்சிடலாம், அதை மக்கள் ஏத்துக்கிட்டது இருக்கு பாருங்க, அந்த 41 குடும்பமும். அது பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. என்னை கூப்பிட்டா நான் போக மாட்டேன். நீ எப்பேற்பட்டவனா வேணாலும் இரு, அம்பானியா கூட இரு, என்னைய கூப்பிட்டா என் வீட்டில் ஒன்று என்னைய கூப்பிட்டு என்னடா நீ கேட்க போறேன்னு நான் கூப்பிட்டா போக மாட்டேன். அப்போ அந்த 41 குடும்பமும் என்ன மனநிலை வந்திருப்பாங்க? அவர் விஜய் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் இருக்க அன்புலையும் அவர் மேல இருக்க முழு அன்புல தான் ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரியும், அதை நான் ஃபீல் பண்ணேன். அப்படி கூட ஒருத்தர் மேல எப்படி அன்பு வரும்? அந்த அன்புல இப்படி ஏத்துக்கிற முடியுதுங்கிறது யாருமே யோசிச்சு பார்க்க முடியாது. இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற ஒருத்தர் சரி அண்ணன் தானே ஒரு தப்பு பண்ணிட்டாரு மன்னிச்சு விட்டுறலாம் கூட மக்கள் யோசிச்சிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு மக்கள் மன்னிச்சு விடுறாங்க, முட்டு கொடுக்குறோம், எல்லாரும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோன்றதுக்காக நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு லெவலுக்கு மேல எல்லாருக்குமே கஷ்டம் தானே.
இப்போ நீங்கள் த்ரிஷாவை கூப்பிட்டு வரீங்க, நாளைக்கு திடீர்னு இன்னொரு விஷயம் பண்ணுவீங்க. எங்கள் அண்ணன் இல்லைடா ஃப்ரெண்ட்ஸுன்னு போடுறானுங்க, சங்கீதா அவங்க கொடுத்த நோட்டீஸே வந்து இது ஃபேக்குன்னு கொண்டு வரானுங்க, எல்லாத்தையுமே முட்டு கொடுக்குறானுங்க. உனக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நீ ஆளையே கூப்பிட்டு வந்து இங்கே பாடுறா எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி நீங்கள் காட்டுறது வந்து ரொம்ப உங்களுக்கு முட்டு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய துயரம் அது. அது அவருக்கு முதல்ல புரியணும். இப்போ இது தேர்தல் முடிவுகள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? ஏதாவது ஏன்னா இப்ப ஏற்கனவே நிச்சயமா ஏற்படுத்துங்க. ஃபீமேல் நிறைய பேர் அது அவ்வளோ இருக்குமா? அந்த மாதிரி தேர்தல் முடிவுகள் அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துமா? கண்டிப்பா ஏற்படுத்தும். அவரோட அந்த போக்கு தான் வந்து கூட இருக்க அவங்களோட அணுகுமுறை இதெல்லாம் தான் வந்து அலையன்ஸை கூட கொண்டு வர முடியல உங்களால. ஒரு பார்ட்டியை கூட ஏன் அலையன்ஸ் கொண்டு வர முடியல? உங்களோட மனப்போக்கு தான். கூட இருக்கவங்க உங்களுக்கு அவர் மேல இருக்கிற இந்த ஒரு விஷயத்துல கோபத்தினால நீங்க பல விஷயங்கள் அவர் மேல இருக்கிற விமர்சனம் எல்லாமே இப்ப வெளில ஒண்ணுன்னா அடிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல இதெல்லாம் தெரியும் எனக்கு, அதனால நான் சொல்ல வரேன். இதெல்லாம் தெரியும். ஏன் உங்ககிட்ட அலையன்ஸுக்கு யாரும் வரல? வராம போயிட்டாங்களா? கதவை மூடி வச்சுக்கிட்டீங்க. கேட்குறவங்க கிட்ட எல்லாம் வந்து ஆட்டிடியூடா பதில் சொல்றது, ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேற வேற டிமாண்டை சொல்றது, அப்படியே களைச்சு விட்டு கூட இருக்கவங்க இவரை வந்து வச்சு திங்குறாங்க. இல்லை உங்களுக்கு முறையான அங்கீகாரம் கிடைக்கல. இந்த முறை நான் சில பதிவுகளை பார்க்குறேன், நீங்கள் ஏதோ சீட் கேட்டீங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க. எலெக்ஷன் டேட்டே அறிவிக்க, ஏன்னா நேர்காணல் நாளையிலேருந்து விஜய் பண்ணுறதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுலையுமே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இந்த ஒரு வருஷங்க, அதனால நீங்கள் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்கிற ஒரு விமர்சனத்தையும் நான் 2-3 பதிவுகளில் பார்த்தேன். அதாவது நம்ம நெகட்டிவாக சொல்லணும்னா என்ன வேணாலும் சொல்லலாம். எனக்கு சீட்டே கொடுக்கலனாலும் நான் சுயேட்சையாக கூட நிற்கிறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. புரியுதுங்களா? நான் வந்து தாவைக்கால சீட்டு கொடுக்காட்டி எனக்கு நான் இன்னொரு கட்சியில் போனால் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்களா? சீட்டு தான் எனக்கு முக்கியம்னா நான் அப்படி போயிருக்கலாம். புரியுதா? நான் இதை விஷயத்த சொல்லணுன்றது அவசியம் இல்லை. என் சீட்டை விட தலைவர் விஜய் அவர்களோட சீட்டு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அவரோட சீட்டுக்காக தான் பேசிட்டு இருக்கணும் ஒழிய என்னோட சீட்டுக்காக பேசல. நன்றி மேடம். நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி.